எங்களுடைய ஆசை என்னென்னா, இன்னும் குறையும்னு நினச்சிட்டு தான் வாங்காம இருந்தாங்க ஒழிய, திடீர்னு இப்படி இந்த ரேட்டுக்கு வர்றத யாரும் நினச்சி பார்க்க முடியல. ஆனால் இது ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக தான் இருக்கும். இது நிச்சயமாக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏழைகள்னால வாங்கவே முடியாது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா, ஏழைகளுடைய கனவு வந்து நகைங்கிற ஆசையே விட்டு போயிடும். ஏங்க ஃப்யூச்சரில் எது ஏறும், எது இறங்கும் அப்படின்னு அவ்வளோ எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண யாராலும் முடியாது. ரொம்ப அதிபுத்திசாலிங்க அதை செஞ்சுருப்பாங்க. சிலவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால் இதெல்லாம் அன்சர்டனிட்டி நிறைய இருக்கிற ஒரு மேட்ரு அதெல்லாம். ஒருத்தரோட பேக்ரவுண்டை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம அதில் தான் ஒரு மோகம், தங்கம் தான் வாங்கி ஆகணுன்னாக்கா, அது எப்படியாவது பிரட்டி கட்டி வாங்கி வந்திருக்கலாம். அந்த சேம் டைம்னாக்கா இவ்வளோ ரேட்லாம் ஏறுங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ பாருங்கள், ரீசெண்டாக சில்வரை பாருங்கள், சில்வர் ஹை லெவலில் போயின்னு இருக்கு. இப்போ எல்லாருமே சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது சில்வர் குறையும். அதே போல் கோல்டும் குறைய ஆரம்பிச்சிடும். நடுத்தர குடும்பத்துல உள்ள பொண்ணுங்களுக்குலாம் தங்கம் வாங்கணும்னு கனவு இருக்கும். அதெல்லாம் கனவாவே போயிடுமோங்கிற பயம் இருக்குல்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? கனவாக போயினா எங்களால் முடிஞ்சுது. தங்கம் வாங்குறதுன்னா 10 பவுன் இருந்தால் 1 பவுன் 2 பவுன் தான் எங்களால் வாங்கி போட வேண்டிய நிலமை வரும். 3 பவுன் 4 பவுன் 5 பவுனுலாம் போட்டு கொடுத்துக்குறோம். இப்போ இதுக்குள்ள 2 பவுன் 3 பவுன் போகிறதே கஷ்டமாகுது. எங்களால் முடிஞ்சது சத்துக்கு தகுந்த மாதிரி செய்வோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்ச நகை மீட்டு வச்சா போதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ பேங்க்லலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை மீட்டாக போதும். இதுக்கப்புறம் புதுசாக நகை வாங்குற எண்ணம் யாருக்குமே வராது. இப்படி ஏறிக்கினே போச்சுன்னா நகை கடையில் நகை அப்படியே இருக்க வேண்டியது தான். என்ன வேறு வழியே இல்லை, கட்டாயத்துக்கு கல்யாணத்துக்கு வாங்கி ஆகணுன்ற பட்சத்தில் வேணால் வாங்கலாமே தவிர மற்றபடி நம்மளோட ஆசைக்காக போய் போட்டு வாங்கி பார்க்க முடியாது.